Full Moon Sale காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். முதலமைச்சர் விஜய் தலைமையில் IAS மற்றும் IPS அதிகாரிகளின் 2 நாள் மாநாடு வரும் 29 மற்றும் 30 ஆகிய தேதிகளில் நடைபெறுகிறது. இது குறித்த விரிவான தகவலை செய்தியாளர் பாஸ்கர் வழங்க கேட்கலாம். தமிழக முதலமைச்சர் விஜய் தலைமையில் IAS மற்றும் IPS அதிகாரிகளுடைய 2 நாள் மாநாடு சென்னை தலைமைச் செயலகத்தில் வரக்கூடிய 29, 30 ஆகிய தேதிகளில் நடைபெற உள்ளது. முதல் நாளான 29ஆம் தேதி IAS மற்றும் IPS அதிகாரிகள் இணைந்து முதல் அமர்வில் பங்கேற்பார்கள். அந்த அமர்வில் தமிழகம் முழுவதும் நிலவக்கூடிய சட்ட ஒழுங்கு குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளது. சிங்கப்பெண் அதிரடிப்படை இந்த திட்டத்தை மேலும் வலுப்படுத்தும் வகையில் பல்வேறு ஆலோசனைகள் இந்த அமர்வில் ஆலோசிக்கப்பட்டு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட உள்ளது. தமிழகம் முழுவதும் சட்ட ஒழுங்கு நிலை குறித்து ஆலோசிக்கப்படக்கூடிய அதே வேளையில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்ற செயலில் ஈடுபடக்கூடியவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்குண்டான பல்வேறு அறிவுறுத்தல்கள் இந்த மாநாட்டின் மூலமாக வழங்கப்பட உள்ளது. ரவுடிசத்தை முழுவதுமாக ஒழிப்பதற்குண்டான ஆலோசனைகளும் அதே நேரத்தில் பிணையில் இருக்கக்கூடிய ரவுடிகள் உடனடியாக ஆஜர்படுத்தி அவர்கள் மீதான நடவடிக்கைகள் வாயிலாக அவர்களை இரும்பு கரம் கொண்டு ஒடுப்பதற்குண்டான நடவடிக்கைகளும் இந்த மாநாட்டின் மூலமாகவே ஆலோசிக்கப்பட்டு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட உள்ளது. தமிழகம் முழுவதும் போதைப் பொருள் ஒழிப்பதை சாத்தியக்கூறுகளுக்கான தொடர் நடவடிக்கைகளாக போதைப் பொருள் ஒழிப்பதில் தொடர் நடவடிக்கைகள் மேற்கொண்டு போதைப் பொருள் நடமாட்டத்தை முழுவதுமாக கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளும் இந்த IAS மற்றும் IPS அதிகாரிகள் இணைந்து பங்கேற்கக்கூடிய முதல் அமர்வில் கலந்தாலோசிக்கப்பட்டு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட உள்ளது. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை குறைப்பதற்குண்டான நடவடிக்கையாக காவல்துறையை நவீனப்படுத்தும் வகையிலும் அதே நேரத்தில் CCTV கேமராக்கள் பல்வேறு இடங்களில் பொருத்தக்கூடிய தொடர் நடவடிக்கைகளும் தொடர்ந்து மேற்கொள்வதற்குண்டான ஆலோசனைகளும் இந்த அமர்வில் கலந்தாலோசிக்கப்பட்டு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட உள்ளது. தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் சட்ட ஒழுங்கை நிலைநாட்டுவதற்குண்டான பல்வேறு அறிவுறுத்தல்களில் முதல் நாள் நடைபெறக்கூடிய IAS மற்றும் IPS அதிகாரிகளுடைய மாநாட்டில் பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்க உள்ளார். அதைத் தொடர்ந்து நடைபெறக்கூடிய IAS அதிகாரிகளுடைய மாநாட்டினுடைய 2வது அமர்வில் தமிழகத்தில் நிலவக்கூடிய குடிநீர் தேவைகள் அதே நேரத்தில் குடிநீர் தேவைகளுக்காக செயல்படுத்தப்படக்கூடிய திட்டங்களுடைய நிலை குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளது. அதே நேரத்தில் உட்கட்டமைப்பு பல்வேறு கட்டிடங்கள் அரசு சார்பாக கட்டப்பட வரக்கூடிய கட்டிடங்களுடைய நிலை குறித்தும் அதே நேரத்தில் தமிழக அரசின் சார்பாக அறிவிக்கப்பட்டு செயல்படுத்தப்படக்கூடிய திட்டங்களை மக்களிடம் விரைவில் கொண்டு சேர்க்கக்கூடிய நடவடிக்கைகளை IAS அதிகாரிகளுக்கு தமிழக முதலமைச்சர் அறிவுறுத்தல்களை வழங்க உள்ளார். அதே நேரத்தில் தமிழகத்தில் பல்வேறு விதமான அரசு பணிகள் மத்திய மற்றும் மாநில பணிகள் மேற்கொள்ளப்படும் போது அதற்கு தேவையான நிலங்களை கையகப்படுத்துவது கோவில் நிலங்களை ஆக்கிரமித்து வைத்திருப்பவர் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு கோவில் நிலங்களை உடனடியாக மீட்பதற்குண்டான நடவடிக்கைகளும் அதே நேரத்தில் வேலை வாய்ப்புகளை பல்வேறு விதமாக உறுதி செய்யும் வகையிலும் அரசுடைய திட்டங்களை தேவைக்காக வருவாய் அலுவலகங்களை நோக்கி வரக்கூடிய பொதுமக்களிடம் எவ்விதமான லஞ்சமும் இல்லாமல் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதற்கு உண்டான பல்வேறு ஆலோசனைகளை தமிழக முதலமைச்சர் இந்த மாநாட்டின் மூலமாக வழங்க உள்ளார். அரசினுடைய திட்டங்களை மக்களிடம் சென்று சேர்ப்பதற்குண்டான பல்வேறு விதமான புதிய நவீன யுக்திகளை கையாண்டு அதே நேரத்தில் அனைத்து விதமான தகவல்களையும் இணையதளம் மூலமாகவே பெறக்கூடிய நடவடிக்கைகளும் தேவைக்காக பல்வேறு இடங்களில் காத்திருக்காமல் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய நடவடிக்கையாக அனைத்திலுமே ஒரு கவர்னன்ஸ் என்ற அடிப்படையில் பல்வேறு விதமான புதிய நடைமுறைகளை அமுல்படுத்துவதற்குண்டான ஆலோசனைகளும் இந்த IAS அதிகாரிகளுடைய ஆலோசனை கூட்டத்தின் வாயிலாக கலந்தாலோசிக்கப்பட்டு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட உள்ளது. பெண்களுடைய பாதுகாப்பு குழந்தைகளுடைய பாதுகாப்பு அதே நேரத்தில் அரசினுடைய திட்டங்களை செயல்படுத்துவதற்குண்டான தொடர் வழிமுறைகள் மக்களிடம் திட்டங்கள் சென்று சேர்வதற்குண்டான தொடர் ஆலோசனைகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை உள்ளடக்கியதாக நடைபெறக்கூடிய IAS மற்றும் IPS அதிகாரிகளுடைய 2 நாள் மாநாட்டின் மூலமாக தமிழக அரசுடைய திட்டங்களை விரைந்து மக்களுக்கு கொண்டு சேர்க்கும் அதே வேளையில் சட்ட ஒழுங்கை நிலைநாட்டுவதற்கு உண்டான பல்வேறு அறிவுறுத்தல்களை தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த மாநாட்டின் மூலமாக வழங்க உள்ளார். Full Moon Sale காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும்.